அமித்ஷா மீண்டும் அடுத்த மாதம் தமிழ்நாட்டிற்கு வரவுள்ளதாக தகவல். மதுரை பொதுக்கூட்ட வரவேற்பை தொடர்ந்து ஜூலை மாதம் மீண்டும் வருகை தர முடிவு. விசேஷ நாட்களில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் முன்கூட்டியே கூடுதல் பேருந்துகளை நிறுத்த அமைச்சர் சிவசங்கர் அறிவுறுத்தல். தனியார் பேருந்துகளை வாடகைக்கு இயக்கும் திட்டத்தின் கீழ் கூடுதல் பேருந்துகளை இயக்கவும் நடவடிக்கை. அமெரிக்க அதிபர் டிரம்புடன் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு சந்தித்து பேச்சுவார்த்தை. அணுசக்தி விவகாரம் குறித்து ஈரானுடன் நாளை மறுநாள் பேச்சுவார்த்தை நடைபெறும் என டிரம்ப் அறிவிப்பு. உக்ரைனில் கீவ் மற்றும் ஒடிசா நகரில் இரவில் 2 மணி நேரத்தில் ஏராளமான ட்ரோன்களை ஏவி தாக்குதலை நடத்திய ரஷ்யா. தாக்குதலில் மருத்துவமனையின் மகப்பேறு வார்டு முழுமையாக சேதமடைந்ததாக உக்ரைன் குற்றச்சாட்டு. மதுரை கூடலாளகர் பெருமாள் கோயிலில் வைகாசி விழாவையொட்டி தேரோட்டம். திரளான பக்தர்கள் பக்தி கோஷத்துடன் சுவாமி தரிசனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 71,560 ரூபாய்க்கு விற்பனை. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி அருகே வீட்டிற்குள் அழுகிய நிலையில் தம்பதியினரின் சடலம் கைப்பற்று. தற்கொலையா என்ற பல்வேறு கோணங்களில் பரமத்தி போலீசார் தீவிர விசாரணை. அமைதி பூங்காவாக திகழ்ந்த தமிழ்நாட்டில் அணுகுண்டு விழுந்ததைப் போல திமுக ஆட்சி அமைந்துள்ளது. பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகத்தை மாற்றி கின்னஸ் சாதனை படைத்துள்ளார் ஸ்டாலின் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு மக்களே, அண்ணா பல்கலைக்கழக மாணவி முதல் அரக்கோண மாணவி வரை திமுக நிர்வாகிகளால் நிகழும் பாலியல் வன்கொடுமை, ஓய்வு பெற்ற SI முதல் ஒன்றுமறியாத குழந்தைகள் வரை குற்றவாளிகளால் நிகழும் படுகொலை, இப்படி பொம்மை முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பொறுப்பற்ற முறையிலான ஆட்சியால் தமிழ்நாடே தடுமாறுகிறது. சைப்ரஸ் மற்றும் குரோசியா நாடுகளுக்கு செல்கிறார் பிரதமர் மோடி. G7 மாநாடு முடிந்த பின் இரு நாடுகளுக்கும் செல்லும் வகையில் பயண திட்டம் மாற்றி அமைப்பு. மாமன்னர் சத்ரபதி சிவாஜிக்கு முடிசூட்டி 352 ஆண்டுகள் நிறைவு. மகாராஜ்யம் முடிசூட்டு விழா நிகழ்ச்சியில் மராத்திய துணை முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே உள்ளிட்டோர் பங்கேற்பு. எரிகிற எண்ணெயில் எண்ணெயை ஊற்றுகிறார் அதிபர் டிரம்ப் என கலிபோர்னியா ஆளுநர் குற்றச்சாட்டு. அதிபரின் நடவடிக்கையை நீதிமன்றத்தில் சந்திக்க இருப்பதாகவும் திட்டவட்டம். அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை லண்டனில் தொடங்கியது. பரஸ்பர வரி விதிப்பு குறித்து இரு நாடுகளின் உயர்மட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 12 பேருக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல். சுமார் 50,000 பக்கங்கள் கொண்ட ஆவண நகல்களும் வழங்கப்பட்டன. பாப் கலாச்சாரத்தில் ஏற்படுத்திய தாக்கத்தை அங்கீகரிக்கும் விதமாக பாடகி கார்டி பிக்கு வாய்ஸ் ஆஃப் த கல்ச்சர் விருது. அமெரிக்க இசையமைப்பாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் வெளியீட்டாளர்கள் சங்கத்தின் சார்பில் விருதளிப்பு. நோய்க்கிருமி கடத்தியதாக வூஹான் ஆய்வகத்தின் சீன விஞ்ஞானி அமெரிக்காவில் FBI அதிகாரிகளால் கைது. இதே செயலில் ஈடுபட்டதாக சீன நாட்டைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதால் பரபரப்பு. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக தூத்துக்குடியில் 102.9 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவு. சென்னை, மதுரை, கரூர் உள்ளிட்ட 9 இடங்களில் வெயில் சதம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
13, 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் அந்நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.